நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட, இவ என்ன செய்யறான்னு பாரு. நல்ல கவனமா இருக்கணும், இல்லனா இந்த மண்ணெல்லாம் எடுத்து இவ வாயில போட்டுக்குவா. ஐயோ சாரி அனன்யா. உண்மையை சொல்ல போனா அனன்யாவோட முதல் வரலட்சுமி பூஜை இப்படி இருக்கும்னு நான் நினைக்கல. எல்லாருமே அமைதியா இருக்கீங்க, ஒரு டான்ஸ் இல்ல, பாட்டு இல்ல. ஆமா அர்ச்சனா, நம்ம வந்தனா சொல்றதும் உண்மைதான். இல்லம்மா, ஆமா, நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க குற்றம் சொல்றதுக்கு நாம அனுமதிக்க கூடாது. சரி வந்தனா, அனன்யா கிட்ட சொல்லி அவத்தையே பாட்டு பாட சொல்லு. ஆமா நீ வாங்க போலாம். இல்ல லக்ஷ்மி, நீங்களாம் போய் ஆடுங்க. நீ வாங்க, நீங்க கூட வாங்க. கண்டிப்பா வரேன். வாங்க நீ போங்க போங்க வாங்க போலாம். பப்ளுவோட வைஃப் பிந்து வரா, அவங்க அம்மாவும் வராங்க. இது உண்மையிலேயே நல்ல செய்திதான். இன்னும் 2 விருந்தாளிங்களா? இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை ஓஹோன்னு இருக்க போகுது. சம்பந்தி அம்மா, பிந்து ரொம்ப நல்ல பொண்ணு. போன தடவை அவ இங்க இருக்கும் போது நாங்க வந்திருந்தோம். என்ன அனன்யா குட்டி, ஏன் அழறீங்க? ஐயோ, என்னாச்சு வந்தனா? எதுக்கு வாழறா? இவளுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா அர்ச்சனா, வேலையில இவளுக்கு சாப்பிட கொடுக்கவே மறந்துட்டேன். நீ போய் கிச்சடி செஞ்சு கொண்டு வா. உடனே போய் செஞ்சு கொண்டு வா. அழக்கூடாது அழக்கூடாது, என் தங்கம்ல. என்னடா என் பட்டுக்குட்டி இல்ல, பசிக்குதா? அழக்கூடாது அழக்கூடாது. ஓ ஓ, என்னம்மா என்னம்மா, இப்ப அத்தை வந்துருவா. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து கிச்சடி செஞ்சிட்டு இருக்கேன். அண்ணனேக்காகவா? உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் குரலை கேட்டாலே எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படியா? எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு என்னால சொல்ல முடியும். என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க இப்போ உங்க பர்ஸ்ல இருக்கிற என்னோட போட்டோவை பாக்குறீங்கல்ல? அர்ச்சனா, உனக்கு எப்படி இது தெரிஞ்சது? எனக்கு தெரியும். சரி, கிச்சடி ஆயிடுச்சு. நான் இப்ப போன் வைக்கிறேன். பாய் பாய். எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் அர்ச்சனா. அழக்கூடாது அழக்கூடாது, என் தங்கம்ல. அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் இருங்க. இதோ அத்தை வந்துட்டாங்க. நான் ஊட்டி விடுறேன். சரி, அங்க வா. வா. சுட கிச்சடி சுட ரெடியா இருக்கு. கிச்சடி அனன்யா சாப்பிடலாமா? பசி போயிடும். கிச்சடி சாப்பிட போறா. அத்தை கிட்ட வாடா. போங்க. இப்போ சுட சுட கிச்சடி அத்தை உனக்கு ஊட்டி விட போறா. அர்ச்சனா, இரு. இவளுக்கு இப்படி கொடுக்க கூடாது. இவ ரொம்ப சின்ன குழந்தை இல்ல. ஆனா வந்தனா, நான் நல்லா இத குழைய வச்சிருக்கேன். ஆனாலும் இவளுக்கு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப சின்ன குழந்தை இல்ல. இப்படி அரிசி பெருசு பெருசா இருந்தா வயித்து வலிக்க ஆரம்பிச்சிடும். சாரி வந்தனா, நீ பேசாம ஒண்ணு பண்ணு. நீயே இவளுக்கு ஊட்டி விட்டுடு. என்னால முடியாது. அட, சாரி சொல்ல வேண்டியது நான் தான். உங்ககிட்ட நான் முழுசா சொல்லல. இப்ப ஸ்மாஷ் பண்ணி ஊட்டி விடு. சரி, நானே ஊட்டி விடுறேன். இது பாரு, இந்தடா சாப்பிடுறா. இந்த சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, கொஞ்சோண்டு சாப்பிடு. வந்தனா, இங்க பாருமா. எல்லாருக்கும் வணக்கம். அட, வாங்க 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 குட்டி, அங்க போலாம்.
வாங்க 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 வணக்கம். 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 பெரியம்மா, சின்னம்மா, இவங்க தான் என்னோட அம்மா. வணக்கம். வாங்க வாங்க, வந்ததுல சந்தோஷம். நீங்க ரொம்ப நல்ல நாள் அன்னைக்கு வந்திருக்கீங்க. நீங்க வரப்போறதா பிந்துவோட மாமியார் சொன்னாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். தீர்க்க சுமங்கலியா இரு. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இவ எங்களோட மருமக, பேரு அர்ச்சனா. அப்படியா? அப்புறம் பிந்து, உனக்கு வாழ்த்துக்கள்மா. இப்படி ஒரு நல்ல செய்தி இருக்கின்ற விஷயத்தை ஏன் முன்னாடியே சொல்லல? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ராதிகா, இங்க வாங்க. வரேன். இவங்க பேரு ராதிகா, எங்க மருமக அர்ச்சனாவோட அம்மா, எங்களோட சம்மந்திம்மா. அர்ச்சனாவோட பாட்டி, சித்தி, அப்புறம் இவங்க அண்ணி. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். வாமா, வந்து உட்காரு. இந்த மாதிரி நிலைமையில நிக்க கூடாது. வாங்க, எல்லாரும் உட்கார்ந்து பேசலாம். பாத்து பாத்து உட்காருமா. என் பொண்ணு எப்பவும் கவனமா இருப்பா. சொல்ல போனா ஜாக்கிரதையா இருப்பா. இவ எப்பவுமே உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பா. ஒருத்தங்களுக்கு நல்ல மனசு இருந்தா எல்லாருமே நல்லவங்களா தானே தெரிவாங்க. அப்புறம் நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? கடவுளோட அருளால எல்லாருமே நல்லா இருக்கும். ஆமா, பப்ளு வரலையா? என்ன பார்க்கணும்னு அவனுக்கு தோணலையா என்ன? அட, என்ன சின்னம்மா இப்படி எல்லாம் சொல்றீங்க? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. எத்தனையோ வாட்டி நாங்க இங்க வரணும்னு நினைப்போம். இப்ப போலாம் அப்ப போலான்னு நேரம் தான் போகுமே தவிர வர முடியாது. இப்ப பாரு, அவருக்கு ஆபீஸ் வேலை இருந்துட்டே இருக்கு. அதுவும் இல்லாம அது வந்து சில பொருள் எல்லாம் வாங்கணும், அதான் இங்க வந்திருக்கோம். அப்படியா? எங்களுக்கு தேவையானதெல்லாம் எங்க கிடைக்கும்னு சொல்வீங்கல்ல? கண்டிப்பா எங்க கிடைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். பெரியம்மா, சின்னம்மா, உங்களை நாங்க தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நினைச்சோம். ஆனா என்னோட மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, இந்த நிலைமையில நாங்க உங்க வீட்ல இருந்தா நல்லதுன்னாங்க. அதுவும் இல்லாம எங்க அம்மா மாதிரி என்ன நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்குவீங்களாம். பாத்தீங்களா, உங்களுக்கும் அம்மா ஸ்தானத்தை கொடுத்துட்டா. பெரியவங்களுக்கு நிறைய மதிப்பு கொடுப்பா. என் பொண்ணு உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு. இவளை பத்தி எவ்வளவு சொன்னாலும் கம்மிதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வரலட்சுமி பூஜை, அதனால இங்கேயே வந்து பூஜை பண்ணிக்கலாம்னு வந்துட்டேன். அட அர்ச்சனா அண்ணி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அட, ரொம்ப கியூட்டா இருக்கா. என்னோட குழந்தையும் இதே மாதிரி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். யாரோட குழந்தை? இது உங்க குழந்தை கிடையாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்தனா அண்ணி, உங்க குழந்தை தானே? கரெக்டா? ஆமாமா. அந்த கடவுளோட அருள் உனக்கு எப்பவும் இருக்கும். இது எத்தனாவது மாசமா? 6 மாசம் முடிஞ்சிருச்சு சம்பந்தி. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. என் பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. நீங்க வேணா பாருங்களேன், அவ குழந்தையும் ரொம்ப அழகா இருக்கும். எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்க போறாங்க. என்ன சொல்றீங்க சாந்தி? கண்டிப்பா. என்ன என்னாச்சுமா? ஐயோ, என்ன பண்றது? பிளேன்ல உட்காந்துட்டு வந்தோம்ல, எனக்கு ரொம்ப இடுப்பு வலியா இருக்கு. பிந்து, இருமா, இத எடுத்துக்கோ. இத முதுகுக்கு வச்சுக்கிட்டு உட்காரு. இல்ல இல்ல, இது மட்டும் போதாது. இவளுக்கு தேவையானதை நானே கொண்டு வந்திருக்கேன். என்னை கேட்டா நீ கொஞ்சம் மேல போய் ரெஸ்ட் எடுமா, அப்பதான் உடம்புக்கு நல்லா இருக்கும். ஐயோ பெரியம்மா, எனக்கு இப்போ ரெஸ்ட் எல்லாம் தேவையில்ல. நான் கொஞ்ச நேரம் உங்களோட ஜாலியா பேசணும். இந்தம்மா, இத வச்சுக்கிட்டா உனக்கு நல்லா இருக்கும். இதுல சாஞ்சிக்க. மாப்பிள்ளை இதை என் பொண்ணுக்காக வாங்கி கொடுத்திருக்காரு. எப்பவும் இதே போட்டுட்டு உட்கார சொல்லிருக்காரு. மாப்பிள்ளை 10 வாட்டியாவது கடவுளுக்கு நன்றி சொல்வார். ஏன்னா இவ்வளவு அருமையான மனைவி கிடைச்சிருக்கால. கூடிய சீக்கிரத்துல அழகான குழந்தையும் பிறக்க போகுது. பிந்து, நீ ஏதாவது சாப்பிடுறியாமா? சாப்பிடுறேன். ஆனா இத பத்தி எல்லாம் நீங்க யோசிக்கவே தேவையில்ல. எனக்கு தேவையானதை நானே செஞ்சுக்கிறேன். நான் ஒண்ணும் உங்களை தொந்தரவு பண்றதுக்காக இங்க வரல. ஐயோ, நீ உட்காரு. கஷ்டப்படாத. நீ ஏற்கனவே டயர்டா இருப்ப. நான் போய் எடுத்துட்டு வரேன்.
அம்மா கிளம்பலாமா? சம்மந்தி அம்மா நாங்க கிளம்புறோம். வணக்கம், போயிட்டு வரோம். இவ்வளவு தூரம் நீங்க வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு இங்க வந்ததுனால எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆமா. அனன்யா செல்லம், வாங்க போலாம், வாங்க வாங்க. என்னாச்சு தங்கம்? அட என்னாச்சு விழுக்கு? அனன்யா அத்தையை விட்டு வரதுக்கு மனசே இல்லைன்னு நினைக்கிறேன். அத்தை மேல தனி பாசம்தான். என் பொண்ணு கிட்ட கூட குழந்தைங்க எல்லாரும் சீக்கிரம் ஒட்டிக்குவாங்க. குழந்தைங்க ஒரு நிமிஷம் கூட இவ்வளவு விட மாட்டாங்க தெரியுமா? சரி அர்ச்சனா, உடம்ப பாத்துக்க. ம்? ம். வாமா வந்தனா. உட்காருங்க. குமுதா, உட்காருங்க. டேபிள்ல வை. சரிம்மா, நான் வைக்கிறேன். நாங்க வர வழியில இவள வெளிய எதுவுமே சாப்பிட விடல. ஆனா என் பொண்ணு ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்னன்னு சொல்றது? என் பொண்ணு ரொம்ப புத்திசாலி. பிந்து, இந்த பாதாம் அல்வாவை சாப்பிடு, நல்லா இருக்கும். நானே உனக்கு ஊட்டி விடுறேன். தனோ, வந்துட்டேம்மா. இந்தாங்க. தனோ, அவர் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாரா? எப்பவோ வந்துட்டாரு. மேல ரூம்ல இருக்காரு. சரி, நான் இவளுக்கும் பால் கொடுத்துட்றேன். இவளோட பாட்டில் எங்க போச்சு? அட, என்னதுல பாட்டில் இல்ல? அர்ச்சனா வீட்லயே விட்டுட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல விடு வந்தனா. இன்னும் நிறைய பாட்டில் இருக்குல்ல, நான் போய் அதை கழுவி கொண்டு வரேன். அக்கா, பாட்டில்லாம் எங்க வச்சிருக்கீங்க? அம்மா ராதிகா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. அர்ச்சனா நம்ம கூட எல்லாம் சேர்ந்து வரலட்சுமி பூஜையை கொண்டாடினா அவ கவலை கொஞ்சம் தீரும்னு நினைச்சேன். ஆனா இப்போ பிந்துவை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்கு அதெல்லாம் ஞாபகம் வரும்ல. இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். பிந்து, அட அர்ச்சனா அண்ணி, நீங்களா? இந்தா. தேங்க்யூ. வாங்க நீ இங்க வந்து உட்காருங்க. அர்ச்சனா அண்ணி, எனக்காக ஒரு வேலை செய்றீங்களா? சொல்லு, என்ன வேணும்? இந்த சூட்கேஸ் இருக்குல்ல, இத மேல எடுத்து வைக்கணும். அது வந்து என்னன்னா, என்னால இதை எடுத்து வைக்க முடியாது. பரவாயில்ல விடு, யாரையாவது எடுத்து வைக்க சொல்றேன். அது வரைக்கும் இது எங்கே இருக்கணுமா? எனக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. அதுவும் இல்லாம நான் இதுல இடிச்சுக்கிட்டானா என்ன பண்றது? சரி பரவாயில்ல விடுங்க, நானே இதை எடுத்து வச்சுக்கிறேன். இல்ல வேண்டாம், நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். நீ ஜூஸ் குடி, அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். வா. அர்ச்சனா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கமா? முதல்ல கீழே இறங்கு, பாத்து இறங்கு. வா. பாத்துமா அர்ச்சனா, இந்த வேலையில நீ எதுக்காக செய்யற? சின்னம்மா, நான் தான் அன்னைக்கிட்ட சொன்னேன். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? சாரி,
அது வந்து இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிந்து. அது இந்த வேலையெல்லாம் அர்ச்சனா செய்யணும்னு என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க? வீட்ல வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து செய்வாங்க. அர்ச்சனா இது வரைக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் இங்க செஞ்சது கிடையாது. ஆம், நீங்க சொல்றதும் சரிதான். சாரி, நான் உங்களை இந்த மாதிரி பண்ண சொல்லிருக்கூடாது. பாத்தியா அர்ச்சனா, இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நீ புண்ணியம் பண்ணிருக்கணும். உன்னை எந்த வேலையுமே செய்ய விடுறதில்ல. என்னோட மாமியாரும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க தெரியுமா? எப்பவும் என்ன எந்த வேலையும் செய்ய விடுறதே இல்ல. பாத்தீங்களா அவள வந்த உடனே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டா. என்னோட பொண்ணு இல்ல, எல்லா விஷயத்துலயும் என்ன மாதிரிதான். களைப்பா இருக்குன்னு சொன்னல, கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தா என்ன? எல்லா வேலையும் நீயே செய்யணுமா? வேற யார்கிட்டயாவது சொல்லலாம்ல? ஆனா அப்படி இல்ல, எல்லா வேலையும் நீதான் செய்வ. இந்த வேலை அந்த வேலை. வேலை செய்யறதுன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என் பொண்ணு கிட்ட எதுவுமே சொல்லி கொடுத்ததில்ல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவளே மாறிட்டா. இந்தம்மா பாதாம் பருப்பு சாப்பிடு. சாப்பிடுமா, வேண்டாம்மா. காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, கொஞ்சமாவது உடம்ப பாத்துக்க வேண்டாம். ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, இது அனன்யாவோட பாட்டில் ஆச்சே. வந்தனா கிட்ட சொல்லிடுறேன். சொல்லு அர்ச்சனா. வந்தனா, நீ அனன்யாவோட பால் பாட்டில இங்கே விட்டுட்டு போயிட்ட. நான் அனுப்பி வைக்கிட்டா? இல்ல வேண்டாம் வேண்டாம், இங்க ஏற்கனவே நிறைய பாட்டில் இருக்கு. இப்பதான் அம்மா உன்னை கொடுத்துட்டு போனாங்க. சரி நீ சொல்லு, எப்படி இருக்க? ரொம்ப களைப்பா இருக்கா? இப்பதான் என் ரூமுக்கு வந்தேன். அப்படியா? அர்ச்சனா, உடம்பு நல்லா பாத்துக்கிறல்ல? என்னவோ திடீர்னு ரொம்ப பலவீனமாயிட்ட. இப்ப வேற வீட்டுக்கு புதுசா கெஸ்ட் வந்திருக்காங்க. நடந்த சம்பவத்தை பத்தியும் உங்களுக்கு தெரியாதுல்ல? அதனால ஒரு விஷயம், நீ உன்னோட உடம்ப நல்லா கவனமா பாத்துக்கணும். சரி வந்தனா, நீ சொல்றது உண்மைதான். அர்ச்சனா, அப்புறம் அந்த பிந்து வந்திருக்கால, அவ ஏதேதோ பேசிட்டு இருப்பா. அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. நான் இப்ப எதை பத்தியுமே யோசிக்கல. ஆனா எனக்கு அம்மாவையும் பெரியம்மாவையும் பத்தி நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. பாவம், அவங்க மனசுல எவ்வளவு ஆசைகள் இருந்திருக்கும். என் பிரெக்னன்சிக்காக நிறைய ஏற்பாடு செஞ்சாங்க. அவங்க ஆசையை நான் நிறைவேற்றவே இல்லை. நீயே சும்மா கில்ட்டியா ஃபீல் பண்ற. அது ரொம்ப தப்பு. நீ என்ன செய்வ? உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஆண்டியும் பெரியம்மாவும் நீ சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. நீ மட்டும் சந்தோஷமா இல்லைன்னா அவங்களும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுவும் இல்லாம இது நார்மல் தான், அது அவங்களுக்கும் தெரியும். அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீ முதல்ல தைரியமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நாளைக்கு வரலட்சுமி பூஜையை நம்ம எல்லாம் சந்தோஷமா கொண்டாடணும்ல. முடிஞ்சா நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய் பாய். வாங்க வாங்க. நீங்க இங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. பண்டிகை நாள் அதுவுமா எங்க வீடே களை கட்டிடுச்சு. களை அதிகமா இருக்குன்னா அதுக்கு காரணம் இவதான். நாங்க 2 பேர் இல்ல, மொத்தம் 3 பேர் வந்திருக்கோம். என்ன செய்யறது, என் 2வது பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. இவதான் சொன்னா இந்த ஊர்ல எல்லா பொருளும் ரொம்ப நல்லா இருக்குமா, அதான் இங்க வந்திருக்கோம். சின்னம்மா, எல்லாருக்கும் நான் பரிமாறுறேன். நீங்க எப்பவுமே எங்க வீட்டுக்கு வரதே இல்ல, அதனால நானே உங்க எல்லாருக்கும் பரிமாறுறேன். இல்ல இல்லம்மா, வேண்டாம் பிந்து. வேண்டாம், வேண்டாம், சண்டை வேண்டாம். கேளுமா. நீ உட்காரு, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். உட்காரு. உட்காருமா. நீங்களும் உட்காருங்க. ஆனா இவளோட வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். ஏதாவது காரணம் சொல்லி வராம இருக்க கூடாது. பிந்து, இந்தா, உனக்கு அல்வா சாப்பிடணும்னு தோணுதுன்னு. தேங்க்யூ. என் பொண்ணு அல்வா ரொம்ப நல்லா செய்வா. அவ அல்வா செஞ்சா அந்த வாசனையிலே வாயில தண்ணி ஊறும். இவ ரொம்ப நல்லா சமைப்பா தெரியுமா? உண்மையை சொல்ல போனா என்னை விட ரொம்ப நல்லா சமைப்பா. அத கைப்பக்குவம்னு சொல்லுவாங்க. இந்தம்மா. அட சின்னம்மா, போதும். ஏன் இவ்வளவு வைக்கிறீங்க? என்னால இவ்வளவு எல்லாம் சாப்பிட முடியாது. என்னது இது? சாப்பிட முடியலன்னு சொன்னா எப்படி? இந்த சமயத்துல நீ நல்லா சாப்பிடணும், அப்பதான் ஆரோக்கியமா இருக்கலாம். நல்லா சாப்பிடுமா. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். நீங்க 2 பேரும் நல்லா சாப்பிடுங்க. இந்தம்மா.
அண்ணி அம்மா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பாதாம் பால் குடிச்சிட்டு தூங்க சொன்னாங்க. கிச்சன்ல எது எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நைட்டு நானே போட்டு குடிச்சுக்குவேன். அதெல்லாம் வேண்டாம். எதுக்கு? நான் தான் இருக்கேன்ல, நானே செஞ்சு தரேன். ம், இப்ப நீ சாப்பிடு.